வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டெம்பரல் டெட் ஜோன் அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹோஸ்டிங்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இந்த ஹோஸ்டிங் எப்படி நடக்குது, இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கோடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ சப்போஸ் இங்கே வந்து லெட் யூஸ் பண்ணால், லெட் இல்லை கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ டெம்பரல் டெட் ஜோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு வருது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு வேரியபிள் வந்து டேட்டா 100 கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அன்டிஃபைன்னு, அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. இப்போ இதில் வந்து எந்த எரரும் கிடையாது. ஓகே, சப்போஸ் நம்ம வந்து இந்த வேறுங்கிற இடத்துல லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லெட் யூஸ் பண்ணால் ரெஃபரன்ஸ் எரர் cannot access data before initialization அப்படிங்கிற ஒரு எரர் வருது. ஓகே, அப்போது லெட்டு வந்து ஹோஸ்ட் ஆகுமா, லெட்டும் கான்ஸ்டன்ட் வந்து ஹோஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஆகும். பட் அது வந்து டெம்பரல் டெட் ஸ்டோன் ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்காது. இது வேறு ஒரு லொக்கேஷனில், வேறு மெமரி லொக்கேஷனில் இது இருக்கும். இட் மீன்ஸ் வேறு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அதை நம்ம வந்து அடுத்து நான் இப்போ வந்து டீபக்கர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது டெம்பரரி டெட் ஸ்டோனில் இருக்கும். அப்போ நம்மளால் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லெட் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது, அதை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ இனிஷியல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து கால் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு முன்னால் நம்மளால் வந்து இது கால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம டெம்பரல் டெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ES5 வந்து வேர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட்டு ES6ல் லெட்டும் கான்ஸ்டன்ட்டும் வந்தப்போ லெட்டும் கான்ஸ்டன்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த வேர் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு லெட் அண்ட் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் இந்த கான்செப்ட் கிடையாது. அதனால தான் நம்ம இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது இது எப்படி வந்து ஹோஸ்ட் ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரௌசரில் போய் செக் பண்ணுவோம். இப்போ சோர்ஸில் போயிட்டு சோர்ஸ் கோடில் போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டீபக்கரை யூஸ் பண்ணி கோடை வந்து பாஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா, இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் வராது. இந்த வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப்பில் வராது. நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் வரும். பட் இங்கே ஸ்கிரிப்டில் டேட்டாங்கிறது வேல்யூ அன்அவைலபிள்னு வருது. ஸோ ஹோஸ்ட் ஆகுது, இதுவும் வந்து ஹோஸ்ட் ஆகுது, வேல்யூ அன்அவைலபிள்னு வருது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகேவா, இதுதான் வந்து டெம்பரல் டெட் ஜோன் அப்படிங்கிற அந்த 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 பேஸ். ஓகே, இப்போது நம்ம இதை வந்து இந்த இனிஷியலைசேஷன், நம்ம ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணதுக்கு பிறகு இதை கால் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு 100ங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த
டெம்பரல் டெட் ஸ்டோன் ஸ்டேஜை தாண்டி வந்தாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து சேம் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாலுமே அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இங்கே நம்ம வந்து இதை இப்போ சேம் டேட்டா cannot access before initialization. ஓகே. இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ நம்ம இந்த டேட்டாவை வந்து டிக்ளேர் பண்ணாமலே நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு வருது. இப்போ வந்து மெமரியில் டேட்டா இல்லை. ஸோ அப்போ வேறு ஒரு டைப் வந்து எரர் வருது நமக்கு. இதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு கால் பண்ணோம்னா cannot access data before initialization. இட் மீன்ஸ் மெமரியில் இருக்குது, ஆனால் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அதான் இதோட அர்த்தம். அதுக்கடுத்து இந்த லெட்டும் கான்ஸ்டன்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, இது ரெண்டுமே பிளாக் ஸ்கோப்பு. அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஓப்பன் பாரந்தசிஸ் க்ளோஸ் பாரந்தசிஸ்க்குள்ள நம்ம எழுதுகிற கோட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஸ்கோப்பில் இருக்கும். பிளாக் ஸ்கோப் ஆர் லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆர் பிளாக் ஸ்கோப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போது நம்ம வந்து டெம்பரல் டெட் ஜோனை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த கோடை வந்து நான் வந்து அன்பிளாக் பண்ணிடுறேன், அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே வந்து நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே நான் வந்து ஒரு கோடு நம்ம எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் பாரந்தசிஸ் க்ளோஸ் பாரந்தசிஸ் வந்து பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த ரெண்டு பாரந்தசிஸ்க்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் என்ன நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பிளாக் ஸ்கோப்பு. இப்போது இங்கே நம்ம வந்து ஒய் அப்படிங்கிற வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் 200. அடுத்து இதை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? 200. ஓகே. இது கீழே உள்ளது வந்து நம்ம வந்து அன்கமெண்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த 200 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது. 200 அப்படிங்கிற ரிசல்ட் வருது. இப்போ இதே வந்து நான் வந்து இதுக்கு முன்னால் கால் பண்ணேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகே. ஒய் cannot access y before initialization அப்படின்னு வருது. இப்போ இங்கே நான் இதில் என்ன இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த பிளாக் ஸ்கோப்பில் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து டெம்பரல் டெட் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே தான் டெம்பரல் டெட் ஸ்டோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்த லைன்லேயும் அந்த டெம்பரல் டெட் ஜோன் இருக்குது. இப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே வருது. அதுக்கடுத்து நம்ம இதை இங்கே வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் அது வந்து கண்டினியூஸ் ஆகிறதுனால நம்மளால் வந்து அந்த வேல்யூ வந்து கெட் பண்ண முடியல. ஸோ ரெஃபரன்ஸ் எரர் வந்து ஷோ பண்ணுது. அதுக்கடுத்து எப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அப்போ அந்த டெம்பரல் டெட் ஜோன் வந்து என் ரிப்ளேஸ்க்கு வந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திரும்ப அதுக்கு கீழே கால் பண்ணும்போது டெம்பரல் டெட் ஜோன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த டெம்பரல் டெட் ஸ்டோனுங்கிற அந்த இது இருக்காது. ஓகே. இதுதான் வந்து நீங்கள் இதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து. ஸோ இந்த ஏரியா நம்ம எப்போ வேர் அண்ட் லெட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதுக்கு முன்னால் நம்ம இதை கால் பண்ணக்கூடாது. சேம்
நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணாலுமே கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாலும் அதே மெத்தட் தான். கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாலுமே சேம் இதே தான். இந்த டெம்பரல் டெட் ஸ்டோன் வந்து இருக்கும், டெட் ஸ்டோன் இருக்கும். ஓகே, பட் நம்ம வந்து வேர் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த டெம்பரல் டெட் ஸ்டோன் வந்து ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும், அந்த பிகினிங்லேயே முடிஞ்சிடும். ஸோ நம்மளால் இதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் வேறு யூஸ் பண்ணும்போது நமக்கு அன்டிஃபைன்டு அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அப்படிங்கிற வேறு வேல்யூ கிடைக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு, இப்போ எனக்கு வந்து இந்த ஒய் வந்து cannot access before initialization. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கோடு எல்லாமே ரைட்டு தான், பட் இந்த ஒரே ஒரு எரர் வருது அப்படிங்கிறதுனால மொத்த கோடே வந்து பிளாக் ஆகுது. இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட வந்து ஸ்பெஷல். என்னென்னா இது வந்து சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சிங்கிள் த்ரெட் சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இடையில ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த கோடை வந்து பிளாக் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த எரரை சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மொத்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நமக்கு வந்து 2 அவுட்புட் வருது. இந்த அன்டிஃபைன்டு அப்படிங்கிறது இங்கே வேறு வேரியபிள் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. அடுத்து இதை நம்ம கரெக்டான ஒரு இதை கன்சோல் பண்ணும்போது நமக்கு இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, இதுதான் டெம்பரல் டெட் ஜோன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இந்த ஹோஸ்டிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். பேசிக்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான மட்டும்தான் அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க்கு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஒரு மஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின். இது கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும். ஸோ டெம்பரல் டெட் ஸ்டோன் அப்படிங்கிறது இதுதான். இப்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து ஹோஸ்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஹோஸ்ட் ஆகும். பட் இது டெம்பரல் டெட் ஸ்டோனுங்கிற ஸ்டேஜில் இருக்கும். அதனால் நம்மளால் வந்து வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணாமல் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆன்சர். அதுக்கடுத்து இப்போ வாட் எக்ஸாக்ட்லி டஸ் ஹோஸ்டிங் மீன் இன் ஜாவாஸ்கிரிப்ட்? இந்த ஹோஸ்டிங்கிறது வந்து என்ன தான் பண்ணுது அப்படின்னா, இது வந்து JavaScript giving higher precedence to the declaration of variable, class and function during a program execution. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் வந்து ஒரு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. ஓகேவா? ஹோஸ்டிங் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் டிக்ளரேஷன் பிஃபோர் எனி அதர் கோட். அதாவது அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுது. அதுதான் இந்த ஹோஸ்டிங். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹோஸ்டிங் டஸ் நாட் மீன் ஜாவாஸ்கிரிப்ட் ரீஅரேஞ்ச் ஆர் மூவ் கோட் எபோவ் ஒன் அனதர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் டிக்ளரேஷன்ஸ் ஆர் மூவ்டு டு த டாப் ஆஃப் தியர் ஸ்கோப் பிஃபோர் எக்ஸிக்யூட் த கோட் அப்படின்னு தான் இருக்குது அந்த கோடு. இப்போ நம்ம அதில் வந்து இந்த டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மூவ் டு டாப் ஆஃப் த ஸ்கோப் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அதில் ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னா, இது எல்லாமே மேலே போயிருதா அப்படிங்கிறதான். பட் அது இல்லை. ஸோ அதனால தான் இங்கே இந்த பிளாக்லேயே வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இட் மீன்ஸ் வந்து இது ஜாவாஸ்கிரிப்ட் அந்த கோடை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணாது. ஒரு தடவை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால நம்மளால் அதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் இந்த ஹோஸ்டிங்கோட டீட்டெயில். இந்த பிளாக்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள். ஓகே, அது இல்லாமல் இன்னொரு பிளாக்கும் கொடுத்துருக்கேன், இதுவும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள்.